அதனால எபேசியர்கள் திருமுகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு 10வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அதில் அழகாய் சொல்லுவார், ஆண்டவரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலனடையுங்கள். வாசிங்க பார்ப்போம். கடைசியாக சொல்றாரு. போன வாரம் பார்த்தோம், இந்த தொடக்க நிலையில் ஆரம்ப நிலையில் இருக்காதுங்க. அது எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். 6ஆம் வசனத்திலிருந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தொடக்க நிலையில் இருக்கிறீங்க. மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், சபையில் சேர்க்கறது, காணிக்கை கொடுக்கறது, ஜெபம் பண்ணுறது, இறுதி வருகை, இப்படியெல்லாம் இன்னைக்கு ஆரம்ப நிலையில் இருக்கீங்க. இப்போ கடைசியாக முதிர்நிலைக்கு போவோம். இந்த முதிர்நிலையை தான் சொல்றாரு. கடைசியாக என் சகோதரர்களே, என் சகோதரிகளே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். யாரோடு? பிசாசுடைய தந்திரத்தோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கணும். நம்ம எதிரி சாதாரணவன் கிடையாது. அவன் ஏற்கனவே ஆயுதங்களை தரிச்சவன், அவன் ஏற்கனவே தந்திரம் உள்ளவன், ஏற்கனவே அவன் பொய்க்கு பிதா, அவன் எதெடுத்தாலும் பொய் சொல்றவன். அதனால இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பொய் சொல்ற ஆவியை உன்னை கட்டுகிற, இன்னொன்று என்னுடைய உடமையை, சமாதானத்தை, குடும்பத்தினுடைய அமையை திருடுகிற கலகக்காரனை உன்னை கட்டுகிறேன், உன்னை கிரியில் அழிக்கிறேன், உன்னை பிடுங்கி பறிக்கிறேன், உன் சூழ்ச்சிகளை எல்லாம் அழித்து ஒழிக்கிறேன், உன்னுடைய பிரச்சனை, உன்னை கொண்டு வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் இடித்து தவிர்க்கிறேன், அழித்து ஒழிக்கிறேன். இப்படி என்ன சொன்னா, நீ உட்கார்ந்து ப்ரேயரில் கொண்டு போகணும். ஆன்மாவோட தான் இது பண்ணணும். ஆன்மாவோட அந்த ஃபைட்டிங் இருக்கு, வாயில் அல்ல. உதட்டினால நீ ஆசீர்வதிக்கிற, உதட்டினால நீ சபிக்கிற. ஆனால் ஆன்மாவில் இருந்து வர்றது என்னன்னு சொன்னால், அந்த எதிரியை மட்டும் பேஸ் பண்ணியிருக்கும், எதிரியுடைய சூழ்ச்சிகளை பேஸ் பண்ணியிருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, கலகத்தை மூட்டுகிற, குடும்பத்துக்களை, புருஷன் முண்டாட்டிகளை, தாங்கப்ப பிள்ளைகளை பிரிவினை உண்டாக்குற ஆவியை, கலகத்தின் ஆவியை உன்னை என்ன செய்கிறேன், கட்டுறேன், உன்னை என்ன செய்கிறேன், முறியடிக்கிறேன், அழித்து ஒழிக்கிறேன். இப்படி என்ன செய்யணும்னா, இந்த ஆயுதத்தை எடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரம் உட்கார்ந்து என்ன செய்யணும், ஃபைட் பண்ணணும், யுத்தம் செய்யணும். யுத்தம் பண்ணி அவனை என்ன செய்யணும், தோற்கடிக்கணும். நேற்று சாயங்காலம் நான் இதை பண்ண ஆரம்பித்தேன். இந்த திருத்தலத்தை திருடு நினைக்கிற சாத்தானை உன்னை கட்டுகிறேன், கொல்லவும் திருடவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கு வராய். ஆனால் இதை நீ திருட முடியாது, இதை திருட முடியாது. ஏன்னா திருட முடியாத பிடிக்க நான் உன்னை என்ன செய்கிறேன், கட்டுறேன், உன் கிரியில் என்ன செய்கிறேன், அழிக்கிறேன். இதை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு சொன்னார், இது எனக்கு என்ன செய்கிறார், இந்த மக்களுக்கு, இந்த ஊழியத்துக்கு இதை என்ன செய்கிறாரு சொன்னார், இது அவர் அளித்தது, இது அவருடையது, இது அவருடைய ப்ராப்பர்ட்டி, இது அவருடைய திருத்தலம். இதை நீ திருட முடியாது, இதை நீ அழிக்க முடியாது. அதனால உன்னை என்ன செய்கிறேன், கட்டுறேன், உன் கிரியில் அழிக்கிறேன், உன்னை தோற்கடிக்கிறேன், உன்னை முறியடிக்கிறேன். இந்த மாதிரி என்ன செய்யணும்னா, ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணணும். ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யும், நல்லது செய்யுங்கப்பா, அது நடக்கட்டும். இந்த கோர்ட்டில் எங்களுக்கு இதுக்கெல்லாம் இது யார் வச்சிருக்கிறா, நீதிபதி கிடையாது. இது யார் வச்சிருக்க, உரிமைக்காரன் கிடையாது. யார் வச்சிருக்கிறா, சாத்தான். இப்போ அவனை கண்டுபிடிக்கணும், இப்போ அவனை என்ன செய்யணும், முறியடிக்கணும். அவனை தோற்கடிச்சா, அவனை வெற்றி கொண்டா இந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். கைதிகளை பார்ப்போம். இப்போ கண்ணை மூடுங்க, 2 கரங்களையும் மேல் நோக்கி உயர்த்துங்க. கண்ணை மூடி 2 கரங்களையும் மேல் நோக்கி உயர்த்தி, இது ஒன்றுக்கு இப்போ நம்ம பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் இதே மாதிரி ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க. சர்ச்சைக்கு போகிறீங்க, ரொம்ப நல்லது. ப்ரேயருக்கு போகிறீங்க, புண்ணியஸ்தலங்களுக்கு போகிறீங்க, மாரியம்மா கோயிலுக்கு போகிறீங்க, திருச்செந்தூர் போகிறீங்க, எல்லாம் ரைட்டு தான், எல்லா கோயிலும் ஒன்று தான். ஆனால் இந்த மாதிரி நீ ஆன்மீகத்தில் கரங்களை உயர்த்தி அப்படியே நீங்கள் நினைச்சு ஆரம்பிங்க. வரக்கூடிய வாரத்தில் நடக்கக்கூடிய இந்த கோர்ட்டு தீர்ப்பில் ஆண்டவர் யுத்தம் செய்கிறார். இதில் என்ன செய்கிறாருன்னா, இந்த பிசாசை தோற்கடிக்கிறார். இந்த திருத்தலத்தை, இந்த இடத்தை திருட நினைக்கிற திருட்டு ஆவியை உன்னை கட்டுறேன் அப்படி உள்ள ஆவியை சொல்ல ஆரம்பிங்க. பிசாசை உன்னை கட்டுறேன் சொல்ல ஆரம்பிங்க. உன் கிரியில் அழிக்கிறேன் சொல்ல ஆரம்பிங்க. கண்டிப்பாக பாருங்கள், அடுத்த வாரம் ஜெயம் இருக்கும். வெல் கரபதி எம் பிரபு செல்வியா, கொல்லவும் திருடவும் ஒன்றி வேறொன்றுக்கு நீ வராடா. உன்னை இப்போ கட்டுகிறேன், உன் கிரியில் அழிக்கிறேன், உன்னை வீழ்த்துகிறேன், உன்னை அழித்து ஒழிக்கிறேன். இது தேவனுடைய ராஜ்யம், இது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய திருத்தலம், தேவனுடைய மக்களுக்காக இது தேவன் கொடுத்தது. ஆகவே
இது தேவனுக்கு சொந்தமான. இதில் நீ கை வைக்க முடியாது, இதை நீ திருட முடியாது. இதுவரைக்கு நீ திருடன்னு நினைக்கிற உன்னுடைய கிரியையில இப்போ அழிக்கிறோம், பிடுங்கி பறிக்கிறோம். சொல்லுங்க அப்படி. தெல் மரது எங்கி மரபு சம்பி பூத்தனா, ரெல் மரதி எங்கி மரபு சம்பி பூத்தனா. அப்படி ஆவியில் அந்நிய பாஷையில ஜெபிங்க. ரீகம் பிரகநாதியம் பிரபு சம்பியா உல்கியா தியங்கரபதி எம் பிரபு நபிசெல்பியா தெல்கரபதி எம் கிரமாதியம் பிரபு செல்பியா ரிக்கனபதி எம் பிரபு லிபியங்கரபதி எந்திரமா உக்கினமோ ரிபியங்கரபதி எம் பிரபு செல்பியா. குடும்பத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்குற, குடும்பத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்குற ஆவியை கட்டு. கலகத்தை மூட்டுகிற கலகக்காரனை உன்னை கட்டுகிறேன், பலவானை உன்னை கட்டுகிறேன். இந்த இடத்தை திருடுகிற பலவானை சாத்தானை உன்னை கட்டுகிறேன், உன்னை கிரியர் அழிக்கிறேன். அப்படி சொல்லுங்க. எனக்கு வர வேண்டிய நன்மைகளை ஆசீர்வாதத்தை திருடுகிற பலவானை உன்னை கட்டுகிறேன், உன்னை கிரியர் அழிக்கிறேன். ஃபயர் சொல்லுங்க. என்னுடைய சுகத்தை ஆரோக்கியத்தை திருடுகிற சாத்தானை உன்னை கட்டுகிறேன். எனக்கு பலகீனத்தை உண்டு பண்ணுகிற யாதியை உண்டு பண்ணுகிற சாத்தானை உன்னை கட்டுகிற, உன்னை கிரியர் அழிக்கிறேன். இல் மரதி அங்கி மரபு சோ அழிங்க அழிங்க. என் சமாதானத்தை திருடுகிற, சிலுவையிலே சம்பாதித்த சமாதானத்தை, இயேசு எனக்கு தந்த சமாதானத்தை திருடுகிற சாத்தானை பிசாசை உன்னை கட்டுகிறேன், உன்னை கிரியில் அழிக்கிறேன், உன்னை பிடிங்கி பறிக்கிறேன், அழித்து ஒழிக்கிறேன். சொல்லுங்க. அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க, அப்படி கட்ட ஆரம்பிங்க, அவனோட யுத்தம் பண்ண ஆரம்பிங்க. இறை வார்த்தை வாளை ஏந்தி இப்பொழுது நான் உன்னை ஜெயிக்கிறேன். இறை வார்த்தை வாளினால் உன்னை வெட்டுகிறேன், வீழ்த்துகிறேன், அழித்து ஒழிக்கிறேன். வில் மரபு ஷோ ஃபயர் கட்ட ஆரம்பிங்க, அப்படி செயல்படுத்த ஆரம்பிங்க. ரீமானா கரபதி எந்திரவா நிபி கரபதி எந்திரவா. எனக்கு நல்ல விளைச்சலை கொண்டு வருகிற, நல்ல பலனை கொண்டு வருகிற, செழிப்பை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற, உண்டு பண்ணுகிற, எல்லாத்தையும் தடை பண்ணுகிற, தடை உண்டாக்குற சாத்தானை, கண்டிஸ்டிகள், தீய மனிதனுடைய பார்வைகள், வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவிகள் அனைத்தையும் கட்டுகிறேன், அவனுடைய கிரியில் அழிக்கிறேன், எல்லாம் நிர்மூலமாக்குகிறேன். அப்படி சொல்லி 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 அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அந்த பிரச்சனையை உண்டு பண்ணுகிற, அந்த பிரச்சனையை கொண்டு வருகிற சாத்தானை, கலகக்காரனை, பலவானை உன்னை கட்டுகிறேன், உன்னை கிரியில் அழிக்கிறேன். சொல்லுங்க. அப்படி சொல்லி அவனை கட்டுங்க, அவனை அழிங்க, அவனோடு யுத்தம் பண்ணுங்க. ரில் மரது எங்கி மரபு சோ. இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி இப்பொழுது ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணுறேன். சொல்லுங்க. உங்களுடைய தேவனுடைய ஐஸ்வர்யத்தை ரிசீவ் பண்ற சொல்லுங்க. சமாதானத்தை ரிசீவ் பண்ற சொல்லுங்க. சிலுவையிலே அவர் சிந்திய இரத்தத்தினால் எனக்கு வர வேண்டிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இப்பொழுது நான் ரிசீவ் பண்ணுகிறேன். சொல்லுங்க. இந்த சமாதானத்தை ரிசீவ் பண்றது சொல்லுங்க. சொல்லுங்க. பொருளாதார ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்றது சொல்லுங்க. வர வேண்டியவை வராமல் தடுத்து நிறுத்தப்பட்ட எல்லா தீய சக்திகளையும் கட்டுறேன். வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் திரும்ப வருவதாக சொல்லுங்க. கட்டுங்க. அதை கட்டளையிடுங்க. ரீமா ரபு தரபுல் இயங்கரபா உல்கரபதி எங்கி மரபு சம்பிபூதனா ரில் கரபதி எம் பிரபு சோ ஃபயர். லெஸ் 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 லெஸ். இயேசு சிந்திய இரத்தத்தினால் விடுதலை, பரிசுத்த ஆவியினால் விடுதலை. ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை. நீ இப்போ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், இந்த சரீரமாய் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார். அவர் இருக்கும்போது எனக்கு விடுதலை. ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும்போது எனக்கு விடுதலை. இயேசு எனக்குள்ளே இருக்கும்போது விடுதலை. இயேசு வந்தாலே விடுதலை, இயேசு இருந்தாலே விடுதலை. சொல்லுங்க. ரீமானா கூ. நான் இயேசுடைய பிள்ளை, இயேசு எனக்குள் இருக்கிறார், இயேசுவோடு நான் இருக்கிறேன். சொல்லுங்க. ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். ஆவியானவர் என் வழிகாட்டி, என் துணையாளர், என் தேற்றவாள். சொல்லுங்க. அவர் எனக்குள் இருக்கிறபடினால நீ என்னை மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆவியானவர் உன்னை அக்கினினாலே உன்னை சுட்டறிகிறேன், பரிசுத்த நெருப்பினாலே உன்னை சுட்டறிகிறேன், பரிசுத்த ஆவியினாலே உன் கிரியைகளை அழிக்கிறேன். சொல்லுங்க. Bless, 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 bless. Thank you, Father. Thank you, Father. அக்கினியபிஷேகம், ஆவியபிஷேகம், சுட்டரித்தீடும், என்னை சுத்திகரித்தீடும். அக்கினியபிஷேகம், ஆவியபிஷேகம், சுட்டரித்தீடும், என்னை சுத்திகரித்தீடும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தவான் என்னை மாற்றிவிடும். பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பிடும்,
ரட்சிக்கப்பட்ட உடனே கடவுள் நமக்கு என்ன செய்கிறார்? முக்தி அடைந்த உடனே இப்படி அஸ்திரங்களை நமக்கு தர்றாரு. அந்த எபேசியர் விட்டுலேருந்து வாசிப்போம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நமக்கு போராட்டம் உண்டா? ஆகையால் தீங்கு நமக்கு ஒரு நாள் வச்சிருப்பான். தீங்கு நாளிலே நமக்கு வரக்கூடிய அந்த ஆபத்தான நாளிலே, விபத்துக்களை உண்டு கொண்ட நாளில், நம்ம குடும்பத்தில் ஒரு நஷ்டத்தை உண்டு கொண்ட நாளிலே, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை அவனை தோற்கடித்து செய்து முடித்தவர்களாய் துணிந்து நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அதான் அந்த வீடியோவில் பார்த்தோம். சத்தியம் என்னும் கச்சை நெஞ்சில் அப்படியே நல்லா எழுச்சி கட்டியிருக்கு. இதில் பொய் புரட்டு இந்த உலகத்துக்குரிய விஷயங்கள் நம்ம மேலே இல்லாத உள்ளாத சொல்லும்போது இதில் திருவெளிப்பாடு 12 சொல்லுவார். பொய் சொல்கிறவன், நம்ம மேலே குற்றம் சொல்கிறவன், நம்மளை கரவெடுக்க நினைக்கிறவன், நீ பாவி, நீ எல்லாம் என்ன செய்ய முடியாது, இதை பயன்படுத்த முடியாது, நீ ஜெயிக்க முடியாது, பாவத்தை ஜெயிக்க முடியாது, நீ இந்த உலக மாம்சத்தினுடைய இச்சைகளை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்தும் போது இந்த மாறு கவசத்தை வச்சு என்ன செய்யணும்னு சொன்னால் அவனை முறியடிக்கலே. நான் மாறு கவசத்தை எங்கள் அப்பா என்ன தரிச்சிருக்கிறார். சிலுவையில் இயேசு சம்பாதித்தது மாறு கவசத்தை நான் தரித்திருக்கிறேன். அதனால் நீ என்ன சொன்னாலும் என்ன குற்றப்படுத்தினாலும் என்னை குற்றப்படுத்த முடியாது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா. கைதிகளமா நல்லா கலந்துட்டு இயேசுவின் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆன்மா. நீ என்னை கரப்படுத்த முடியாது. விடுதலை வாசி. நீதி என்னும் மாறு கவசம். நீதியின் வஸ்திரத்தை தரிச்சிருக்கிறேன். நீதி தான் எனக்குள்ளே செயல்படும். நீதியை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். அநீதியை நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன், எதிர்க்கிறேன், அதை அழிக்கிறேன், முறியடிக்கிறேன். நான் எப்போவுமே இந்த சமாதானத்தை அறிவிக்கிறவன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன். சுவிசேஷம் என்ன? சிலுவையில் இயேசு பாடுபட்டு இந்த சமாதானத்தை சந்திச்சிருக்கு, நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறாரு. அதனால் நீ என்ன கலகத்தை பிரச்சனையை உண்டாக்குனாலும் சமாதானம், அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சி. நான் சந்தோஷமாக இருப்பேன். என்னை சார்ந்தவங்களையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேரையும் சந்தோஷத்தினால சமாதானத்தினால நிரப்பும்படி இந்த சுவிசேஷம் அவங்களை என்ன செய்யும்? வழி நடத்தும். ஆயத்தம் என்னும் பாதரட்சியையும் கால்களில் கொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னது. இதாங்க ரொம்ப மிக முக்கியமானது. இந்த உலகத்தில் விசுவாசி இருக்க வேண்டியது என்னன்னா விசுவாசம். விசுவாசமாகிய கனி, விசுவாசமாகிய ரெண்டையும் பயன்படுத்தும். எந்த சூழ்நிலையிலையும் வா விசுவாசம் கொண்டு வரும்போது, நமக்கு பயத்தை கொண்டு வரும்போது, கஷ்டத்தை கொண்டு வரும்போது, ஆபத்துகளை கொண்டு வரும்போது, நோயை கொண்டு வரும்போது, பயத்தை கொண்டு வரும்போது என்ன சொல்லுனாங்க? வா, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறது. இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், இந்த வார்த்தையின்படி நான் நடக்கிறேன். அதனால் இந்த வார்த்தையின்படி நான் நல்லா இருக்கேன். என்னை நன்றாக இருக்க வைப்பதற்காக, ஆரோக்கியமுடைய செய்வதற்காக இயேசு 3 ஆணிகளை அடிக்கப்பட்டார். கைதிகளமா எல்லா கருத்து. என்னை செல்வந்தனாக்கும்படி அவர் ஏழையாக பிறந்தார். என்னை குபேரனாக்கும்படி அவர் மனுஷனாக தரித்திரனாக இந்த பூமியில் அவதரித்தார். எனக்கு இந்த ஆவிக்குரிய அஸ்திரங்களை எல்லாம் தரும்படி, எனக்கு இந்த சர்வாயுத வர்க்கத்தை கொடுக்கும்படி அவர் வெறும் மனுஷனாக இந்த உலகத்தில் என்ன செஞ்சார்? பிறந்தார். அதனால் இப்போ அவருடைய வழியினால், அவருடைய பிறப்பினால் அவர் வந்ததே என்ன ஐஸ்வர்யனாக்குவதற்காக, எனக்கு இப்படி சர்வாயுத வர்க்கத்தை கொடுப்பதற்காக.
அதனால் என்னுடைய அதிகாரத்தை வானத்தின் மேலெங்கும் பூமியின் கீழெங்கும் இருக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறேன். இப்படி நீங்கள் உள்ளுக்குள்ளே பேச கற்றுக்கணும். பிரச்சனை வரும்போது பிசாசோட பேச கற்றுக்கணும். தீய சக்திகளோடு பேச கற்றுக்கணும். வான்வெளியில் தெரிகிற பொல்லாத ஆவிகளோடு நீ பேசணும். பேசி யுத்தம் செய்யணும். பார்த்தீங்க, ஸ்டாலின் மகனை அரெஸ்ட் பண்ணும்போது உங்களோட விடமாட்டேன்னாங்க. ஏகப்பட்ட மறியல்கள், போராட்டங்கள். ஆனால் அத்தனையும் எதிர்த்து சண்டை போட்டு போலீஸ் அது வேலையை செஞ்சு அரெஸ்ட் பண்ணி எங்கே கொண்டு வந்துச்சு, தஞ்சாவூருக்கு செஞ்சு. இது மாதிரி பிசாசு விடமாட்டான். அவன் பெரிய படையை வச்சுருக்கான். இந்த படைகளை பூரா வீழ்த்தக்கூடிய, எதிர்க்கக்கூடிய, முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த சர்வ ஆயுதத்துக்கு இருக்கிறது. கைதிட்டுகளை மோப்பம் நல்லா கலக்கிறது, நல்லா கைதிட்டு அடிச்சு. நீ ஆவிக்குரிய பிள்ளையா? நீ ஆன்மா. ஒரு ஆன்மாவுக்கு இந்த உலகத்தையே ஆளக்கூடிய, படைப்பு அனைத்தையும் கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரம், சக்தி இருக்கிறது. இதை உணரணும். இந்த அறிவு உனக்குள்ள வரணும். இந்த ஞானம் உனக்குள்ள வரணும். இந்த ஞானத்தின் ஆவியான உன்னை வழிநடத்த ஆரம்பிச்சாருன்னு சொன்னால் இந்த உண்மை நமக்கு விளங்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ சும்மா உட்காந்து தோத்திரம் பண்ணிக்கிட்டு, ஆண்டவரே எங்களுக்கு இதில் ஜெயத்தாரும், ஆண்டவரே நீதி வழங்க ஆண்டவரேன்னா இந்த ஆவியை கட்டணும். பலவானை முந்தி கட்டாவிட்டால் ஒருவனும் அந்த வீட்டை என்ன செய்ய முடியாது. அப்போ இவனை கட்டணும். இப்போ ப்ரே பண்ணணும். இதை திருட நினைக்கிற சாத்தானை உன்னை கட்டுகிறேன். உன் கிரியில் என்ன செய்கிறேன்? அழிக்கிறேன். பிடுங்கி என்ன செய்கிறேன்? படிக்கிறேன். இது யாருக்கு சொந்தமானது? இது தேவன். வானமும் பூமியும், இந்த பூமியில் உள்ள அனைத்து படைப்பும் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். அது எனக்காக படைக்கப்பட்டது. அது இங்கே நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு, ஊழியம் செய்வதற்கு அது என்ன செய்யப்பட்டது? இது படைக்கப்பட்டது. அதனால் இதை உன்னால் என்ன செய்ய முடியாது? திருட, இதை உன்னால் அவரிக்க. உன்னை கட்டுகிறேன், உன்னை அழிக்கிறேன். உன்கிட்ட இருந்து நான் என்ன செய்கிறேன்? பறிக்கிறேன். இதை நான் என்ன செய்கிறேன்? பறித்து என்ன செய்கிறேன்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்கிறேன்? சுத்தமாக்குகிறேன். இது அவருக்குரியது. இப்படி நம்ம உட்கார்ந்து என்ன செய்யணும்னு சொன்னால் தியானம் பண்ணி, அதனால் இந்த வீடு, இந்த புருஷன், என் பிள்ளைகள் உமக்கு சொந்தமானது. அவன் என்னை விட்டுட்டு போயிடுவானோ, அவன் என்னை விட்டுட்டு போயிடுவாளோ, இந்த பிள்ளைகள் நாளைக்கு நம்மளை கவனிக்க மாட்டாங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. நீ உட்கார்ந்து இப்படி என்ன செய்யணும்னா, இந்த பிள்ளைகள் இந்த வீட்டை கவனிப்பார்கள். புருஷன் ஒரு காலம் என்னை விட்டு என்ன செய்ய மாட்டான். இந்த முஞ்சாதி கடைசி வரைக்கும் என்ன செய்வா. இப்படி இதை கலைக்கிற, இதை திருடுகிற சாத்தானை ஒன்று என்ன செய்கிறேன்? அழிக்கிறேன். இப்படி நம்ம கட்டி அவனை முறியடிச்சு என்ன செய்யணும்னா இந்த கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.